யூனிட் 4ல் வந்து நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் வந்து மெத்தட்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. 4 மெத்தட்ஸும் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா இன்டர்வல்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் ஓகேங்களா. ஈக்குவல் இன்டர்வல்ஸை பேஸ் பண்ணி 2 டைப்பு, நியூட்டன் ஃபார்வர்டு, நியூட்டன் பேக்வேர்டு ஓகேயா. அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸை பேஸ் பண்ணி 2 மெத்தட், லக்ரான்ஜிஸ் மெத்தடும் நியூட்டன்ஸ் டிவைடர் டிஃபரன்ஸ் மெத்தடும் இருக்கும் ஓகேங்களா. இந்த மெத்தடில் வந்து இந்த 4 மெத்தடுக்கு உள்ள ஃபார்முலா மட்டும் பார்ப்போம். ஏற்கனவே வந்து லக்ரான்ஜிஸ் இன்டர்போலேஷன் மெத்தட் அந்த ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நியூட்டன்ஸ் டிவைடர் மெத்தடோட ஃபார்முலா வந்து பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ நியூட்டன்ஸ் டிவைடர் டிஃபரன்ஸ் மெத்தடோட ஃபார்முலா இப்போ வந்து அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம சம்மில் வந்து அன்ஈக்குவலாக வந்து இன்டர்வல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், u of 1 equal to -26, அதாவது இது f of x ஃபங்க்ஷன் ஓகேங்களா. அதாவது u of x அதை வந்து f of xன்னு சொல்லுவோம், இல்லைனா ஒய்ன்னு சொல்லுவோமா. எக்ஸோட வேல்யூ 1, இது ஒய்யோட வேல்யூ -26 ஓகேயா. இப்போ எக்ஸ் 1, நெக்ஸ்ட்டு 2, 4, 6 இன்டர்வல், இது அதாவது எக்ஸோட இன்டர்வல்ஸ்லாம் பார்க்கணும். அது ஃபுல்லாமே பாருங்களேன் ஈக்குவலாகவே இல்லைல்ல, 1 2 4 6 இப்படின்னு போகுதா. இப்போ இதை தான் வந்து நம்ம அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம நியூட்டன் டிவைடர் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவும் லக்ரான்ஜிஸ் மெத்தட் அந்த ஒரு ஃபார்முலாவும் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நியூட்டன் டிவைடர் டிஃபரன்ஸ் மெத்தடோட ஃபார்முலா வந்து என்னென்னா, இப்போ ஒய்எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும்னா வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ தான் வந்து எப்போயுமே எடுப்போம் ஓகேங்களா. ஒய்0 x0 இப்படி தான் ஆரம்பிப்போம் ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒய்0 எழுதிட்டு ப்ளஸ் போட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த டெல் சிம்பிள் போட்டுட்டு ஒய்0 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டெல் ஸ்கொயர் ஒய்0 போட்டுருங்க ப்ளஸ் டெல் கியூபு ஒய்0 ப்ளஸ் டெல் பவர் 4 ஒய்0 ஓகேங்களா. இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறையா டேர்ம்ஸ் போகும். இப்போ இந்த டேர்ம்ஸோட நம்ம வந்து சில டேர்ம்ஸை ஆட் பண்ண போகிறோம் ஓகேயா. என்னென்னா இப்போ ஒய்0 தனியாக தான் வரும். இப்போ டெல் ஒய்0ங்கிறது எக்ஸ் மைனஸ் x0 ஒரு டேர்ம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டெல் ஸ்கொயர் ஒய்0க்கு வந்து எக்ஸ் மைனஸ் x0 எக்ஸ் மைனஸ் x1. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ் x0 எக்ஸ் மைனஸ் x1 எக்ஸ் மைனஸ் x2. நெக்ஸ்ட் டேர்ம் போகும்போது எக்ஸ் மைனஸ் x0 எக்ஸ் மைனஸ் x1 எக்ஸ் மைனஸ் x2 எக்ஸ் மைனஸ் x3 இது வரைக்கும் போகும் ஓகேயா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளூ வருது என்னன்னா, இந்த டெல் மேலே 1 இருந்தால் ஒரே ஒரு டேர்ம் தான் வரும், டெல் மேலே 2 இருந்தால் 2 டேர்ம் வரும், டெல் மேலே 3 இருந்தால் 3 டேர்ம் வரும், டெல் நம்பர் 4 இருந்துச்சுன்னா 4 டேர்ம் வரும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்போம் ஓகேங்களா. இது நியூட்டன் டிவைடர் டிஃபரன்ஸ் மெத்தடோட ஃபார்முலா ஓகேயா. லக்ரான்ஜிஸ் மெத்தடில் வந்து இந்த 2 ஃபார்முலா வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். எக்ஸை வச்சு எழுதணும், ஒய்யை வச்சு எழுதணும், ஈஸியாக வந்து அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், நியூட்டன் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன், அதாவது நம்ம ஈக்குவல் இன்டர்வலாக இருந்தால் நம்ம என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஈக்குவல் இன்டர்வல்னால் பாருங்கள், இந்த சம்மில் பாருங்களேன் எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 40 50 60 70 80 90 அப்படி ஈக்குவலாக இன்க்ரிமெண்ட் ஆகுதா. அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம நியூட்டன் பேக்வர்டா இல்லை ஃபார்வர்டா பேக்வர்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து இப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்னா வந்து இப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா, நம்ம அந்த ஃபார்முலா படித்தோமா, நியூட்டன் டிவைடர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம் சரிங்களா. அதுக்கு வந்து நம்ம இப்படி டெல்லு போட்டோம் ஓகேங்களா. இங்கேயும் அதே மாதிரி சிம்லராக தான் வரும், ஆனால் இங்கே வந்து டெல்டா போடும் ஓகேங்களா. இப்போ டெல்டா ஒய்0 ப்ளஸ் டெல் ஒய்0 டெல் ஸ்கொயர் ஒய்0 டெல் கியூப் ஒய்0 எழுதிட்டு இங்கே வந்து யூ வச்சு எழுதியிருப்பாங்க. u by 1 factorial, இங்கே வந்து u into u minus 1 by 2 factorial, next u into u minus 1 u minus 2
டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து என்னன்னா யூவோட வேல்யூ வந்து என்னன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடட் பை ஹச் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இது வந்து யூவோட வேல்யூ. இதே மாதிரி தான் வந்து பேக்வேர்டு ஃபார்முலாவில் என்னென்னா வந்து பேக்வேர்டில் வந்து நம்ம டெல்டாவை வந்து தலைகீழாக போட்டுடணும், அவ்வளோதான். ஒய் நாட்டுன்னு மேலே போடலாமா, இங்கே வந்து நம்ம ஒய் என்னன்னு போடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மைனஸில் எழுதிப்போம் u-1ன்னு. நம்ம இங்கே v+1 அப்படின்னோம், அதாவது ப்ளஸ் போடணும், மைனஸ் போடக்கூடாது. u போட்டிருக்கிற இடத்துல தான் v போடணும், அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு 0 போட்டிருக்கிற நாட் ஒய் நாட் அப்படின்னு போட்டிருக்கேன்னா அந்த இடத்துல வந்து ஒய்என் போடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நியூட்டன் பேக்வேர்டு மெத்தடோட ஃபார்முலா என்னென்னா y(x) = yn plus v/1 factorial del yn plus v into v+1 divided by 2 factorial del square yn plus v into v+1 v+2 divided by 3 factorial del cube yn plus எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் இங்கே வியோட வேல்யூ அங்கே யூவோட வேல்யூ மாதிரி தான். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் அங்கே எக்ஸ் நாட் போடுறோம், இங்கே எக்ஸ்என் போடலாம், அவ்வளோதான். ஹச்சுங்கிறது என்னது, நம்ம இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஏற்கனவே தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சம் பண்ணும் போது எக்ஸ் நாட் வேல்யூ அந்த ஒய் நாட் வேல்யூ ஒய்என் வேல்யூலாம் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா டேப்லெட் காலத்தில் கண்டுபிடிப்பீங்க. அது எப்படின்னா, இப்போ இந்த சம்மை பாருங்களேன், இந்த சம்மில் வந்து நீங்கள் இந்த டேப்லெட் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அந்த டேப்லெட் பண்ணோடனே மேலே இருக்கிற வேல்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒய் நாட் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு ஒய் நாட், டெல் ஒய் நாட், டெல் ஸ்கொயர் ஒய் நாட், டெல் கியூப் ஒய் நாட்னு வரும். கீழே இருக்கிறது எல்லாமே வந்து உங்கள் ஒய்என் வேல்யூஸ். ஒய்என், டெல் ஒய்என், டெல் ஸ்கொயர் ஒய்என், டெல் கியூப் ஒய்என் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இந்த மாதிரி சம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சம்மு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.